ஆஸ்திரேலிய தினம்னும் போது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இணைப்பதாக இருக்கணும் இத்தினம். ஆனா இங்க என்னவா இருக்கு அப்படின்னா, இது வெள்ளையர்களுடைய வெற்றியையும் கருப்பர்களுடைய தோல்வியையும் சொல்றதா இருக்கு. அதன் காரணமாக தான் கருப்பர்கள் ஒரு பெரிய ஒரு சமீப காலமா ஜனவரி 26 ஆஸ்திரேலியன் டே கொண்டாடுற அன்னைக்கு ஒரு பெரும் முன்னெடுப்பு செஞ்சு ஒரு தங்களுடைய எதிர்ப்பை ஆஸ்திரேலியா முழுக்க தெரிவிக்கிறாங்க. இங்க வெள்ளையர்கள் வருவதற்கு முன்னாடி, பிரிட்டிஷார் இங்க வருவதற்கு முன்னாடி, பிரெஞ்சுக்காரர்கள் வருவதற்கு முன்னாடி இந்த இடம் வந்து கருப்பின மக்களுடைய வேட்டை காடு. அவர்கள் வேட்டையாடி அவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில வெள்ளையர்கள் வருவதன் மூலமா, அவங்க வந்து இங்க தங்குறதன் மூலமா, அங்க அவர்கள் இங்க ஏற்படுத்தின வியாபாரத்தின் காரணமா இங்க ஏற்கனவே இருந்த ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்கு இல்லையா, கருப்பின மக்களுக்கான அமைதியான வாழ்க்கை, அது அடிபட்டு போகுது. ஆனா இவங்க வந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்காக வந்தவங்க எல்லாருமே ஆண்கள் மட்டுமே வராங்க. ஆண்கள் மட்டுமே வராங்க. இப்ப இந்த ஆண்கள் மட்டுமே வரும்போது இவர்களுடைய செக்ஸ் வாழ்க்கை இருக்கு இல்லையா, வெறுமனை ஒரு வெறிச்சோடியத்தான் இருக்கும். அப்ப என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அபரிஜினல் பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்களை கற்பழிக்கிறது இவங்களுக்கு ஒரு விளையாட்டு. கற்பழிக்கிறது ஒரு விளையாட்டு. சும்மா நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு போய் செஞ்சுட்டு வர்றது. அப்படி செய்யறது மூலமா குழந்தை பிறக்கும் தானே. கண்டிப்பா. அப்படி பிறந்த குழந்தைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் அபரிஜினல்கள். அவங்க கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை கொடுமையின் காரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன். அவங்க தான் இன்னைக்கு போற எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதன் காரணமா தான் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிஃப்ட் ஏற்படுது. அப்ப இது வந்து நேச்சுரலாவே அவர்களுடைய வாழிடத்துல இவங்க வந்து புதுசா வந்து குடியேறி அதன் மூலமா ஏற்பட்ட ஒரு நெருடல் காரணமா தான் இந்த பிரச்சனையே நடக்குது. இது வந்து பல பிரச்சனைகள்ல அவங்களை கொண்டு போய் விட்டுருக்கு. இந்த கருப்பின மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆடுகளை கொல்றதும், அவங்க போட்டு வச்சிருக்க குடிசைகள் இருக்கு இல்லையா, அதை எரிக்கிறதும் கருப்பின மக்கள் செய்யறாங்க. ஏன் செய்யறாங்கன்னா, நீ ஏன் இடத்தை விட்டு போ அப்படின்றதான் அவங்களுடைய குறியீடு. இது வந்து ஒரு இங்க செட்டிலாக வந்த வெள்ளையர்களுக்கும் ஏற்கனவே இருந்த கருப்பின மக்களுக்கும் ஆன ஒரு போரா மாறுது. கிட்டத்தட்ட 1824 கிட்டத்தட்ட 6 ஆண்டு கிட்டத்தட்ட போராவே நடந்திருக்குது. அப்ப இருந்த அரசாங்கம் என்னது, 1826 அவங்கள வந்து கருப்பின மக்களை எங்க பார்த்தாலும் சுட்டுடுங்க அப்படின்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த கோமிங் ஆபரேஷன்ல கிட்டத்தட்ட 1400 அபொரிஜினல் மக்களை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் கைது செஞ்சு கொண்டு வந்து ஒரு தீவுல அடைக்கிறாங்க. அந்த தீவு வந்து ஈஸியா நம்ம நினைக்கிற மாதிரி தீவுல நீஞ்சிலாம் வெளியே வந்துட முடியாது. நீங்க அபொரிஜினல் மக்கள் பயன்படுத்துற போட் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அதை விட்டு வெளியும் உள்ளவும் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த நேரத்துல வந்த நோயின் காரணமா பல பேர் இறந்து போறாங்க. அவங்க இறந்து போனவங்களுடைய உடல் பாகங்கள் இருக்கு இல்லையா, இதை திருடிட்டு போறது மிகப்பெரிய பிசினஸா போயிடுச்சு லண்டனுக்கு. இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தையும் ஆத்திரத்தையும் இதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப ஒரு வலியையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குது ஆஸ்திரேலிய அரசாங்கம். இந்த மக்களை வந்துட்டு இந்த மக்களை வந்து நம்ம சரிப்படுத்தணும்னா இவங்களுக்கு ஆங்கில கல்வியும் ஆங்கில வாழ்க்கை முறையும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அதன் காரணமா என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட இருந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிரிக்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய அப்பா அம்மாக்களுடைய பாசமோ, இந்த அப்பா அம்மாக்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுடைய பாசமோ கிடைக்காம செய்யறாங்க. அதை வந்து நம்ம ஸ்டோலன் ஜெனரேஷன்னே சொல்றாங்க இங்க இந்த இதுல. இப்படி பல படிநிலைகள்ல பல பிரச்சனைகளை இந்த சமுதாயம் வந்து அனுபவிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய கோபமும் ஆத்திரமும் தான் இன்னைக்கு அவங்கள ஒன்றிணைக்குது. அவங்க இன்னைக்கு தன்னுடைய உரிமைக்காகவும் தன்னுடைய அரசியல் பங்குக்காகவும் இன்னைக்கு வந்து வீதிகள்ல வந்து நின்று தன்னுடைய குரலை உயர்த்துறாங்க. போராட்டம் செய்யறாங்கன்னு சொல்றது வந்து சரியான வார்த்தையான்னு எனக்கு தெரியல. ஆனா தன்னுடைய குரலை வந்து பதிவு செய்யறாங்க. அதே மாதிரி காசு கொடுக்கும் போதும் ஆல்கஹால் மற்ற விஷயங்கள் இந்த கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் வந்து இந்த மக்களுக்கு இதுவரைக்கும் இல்லாம இருந்த ஒன்று விஷயத்த, ஜெனட்டிக்கலா அவங்க பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க அனுபவிக்கும் போது அது அவங்களுடைய உடல்ல மற்ற விஷயங்களை பாதிக்கத்தானே செய்யும்.
அந்த மாற்றம் அவங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. நிறைய இடத்துல இது வந்து அரசு திட்டமிட்டு செய்யுதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு காம்பன்சேஷன்ற பெயர்ல தான் இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. வயது வித்தியாசம் பார்க்காமல் இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சிக்கு போனீங்கன்னா, அங்க வந்துட்டு இத்தனை வயதுக்கு பட்டவங்க தான் வந்து பவர்ல இருப்பாங்க. இத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்க தான் வந்துட்டு ஆக்டிவா இருப்பாங்க. அப்படின்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த 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 செயல்பாடுகள்ல அன்னைக்கு ஈடுபட்டதை நான் பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனால அவங்கள நிறைய பேரு தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க. அவங்கள நிறைய பேரு போராட்டக்காரர்களா மாறிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அடுத்த நிலைக்கான ஒரு பயணம்னு நான் நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இங்க 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 அவங்களுடைய அந்த 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 ஊர்வலத்துல அவங்க சொன்னது முக்கியமானது என்னன்னா, ஒரு ஒரு வார்த்தை இருந்தது. அது ஒரு என்ன வந்து கொஞ்சம் பாதிச்ச வார்த்தையும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு வயசானவர் ஒருத்தர் அதுல அவர் எழுதியிருந்தாரு, சேஞ்ச் த பிளடி டேட். மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வழங்கும் டிப்ளமோ இன் அப்ளைட் ஜேர்னலிசம் அண்ட் டிஜிட்டல் மீடியா. ஆழமான கருத்தியல் வகுப்போடு தொழில்நுட்ப பயிற்சி, செய்திக்களத்தில் நேரடி அனுபவத்தோடு செய்தி சேனல்களில் பயிலும் வாய்ப்பு, முன்னணி ஊடக ஆளுமைகளின் தொடர்ச்சியான கலந்தாய்வு மற்றும் கற்பித்தல். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ். ஜனவரி 26 ஆஸ்திரேலியாவில் உள்ள அனைத்து மக்களும், பெரும்பான்மை மக்களும் அந்த நாளை வந்து ஆஸ்திரேலிய தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் இது வந்து ஒரு கருப்பு தினம் என்றும் கொண்டாடப்படுகிறது. முதல்ல இந்த ஆஸ்திரேலியன் டேனா என்ன, அது ஏன் வந்து ஒரு பகுதியினரால் கருப்பு தினம்னு என்று கொண்டாடப்படுகிறது? அதாவது ஆஸ்திரேலியாவில் இது ஒரு குடியேற்ற நாடு. இந்த நாட்டுக்குள்ள வெள்ளையர்கள் வந்து 1787 ஆத்தர் பிலிப் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து சிட்னில பாட்னி பேல ஜனவரி 18 வந்து ரீச் ஆகிறாரு. ஆனா அது வந்து அந்த இடம் நல்ல இடம் இல்லை அப்படின்ற மாதிரி உணர்ந்து, அதுக்கப்புறம் அங்கிருந்து 26 ஜனவரி 26 சிட்னில இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து அங்கதான் வந்து ஆஸ்திரேலிய கொடி இங்கிலாந்தினுடைய கொடிய அங்க வந்து ஏற்றுறாரு. அதனாலதான் இதை வந்து ஆஸ்திரேலியன் டேவா கொண்டாடுறாங்க. இந்த ஆஸ்திரேலியன் டேவா கொண்டாடுறத இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள், முக்கியமா கருப்பின மக்கள், அதை வந்து அவங்கள் மீது தொடுக்கப்பட்ட போர், அவர்கள் மீது செலுத்தப்பட்ட வன்முறை அப்படின்ற முறையில அத அந்த நாள்ல ஆஸ்திரேலிய தினத்தை கொண்டாடக்கூடாது அப்படின்ற வாதத்தை வைக்கிறாங்க. இதுல முக்கியமா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆஸ்திரேலிய தினம் போது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இணைப்பதாக இருக்கணும் இந்த தினம். ஆனா இங்க என்னவா இருக்கு அப்படின்னா, இது வெள்ளையர்களுடைய வெற்றியையும் கருப்பர்களுடைய தோல்வியையும் சொல்றதா இருக்கு. அதன் காரணமா தான் கருப்பர்கள் ஒரு பெரிய ஒரு சமீப காலமா ஜனவரி 26 ஆஸ்திரேலியன் டே கொண்டாடுற அன்னைக்கு ஒரு பெரும் முன்னெடுப்பு செஞ்சு ஒரு தங்களுடைய எதிர்ப்பை ஆஸ்திரேலியா முழுக்க தெரிவிக்கிறாங்க. அதுல எல்லா மாநிலங்களுடைய தலைநகரங்களிலும் கருப்பின மக்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு ஒரு எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துறது வழக்கம். ஹோபார்ட்லயும், நான் வாழ்ற பகுதியான ஹோபார்ட்ன்ற இடத்துலயும் இந்த ஒரு முன்னெடுப்பு நடந்தது. அதுல நானும் கலந்துகிட்டேன். அதை இங்க பதிவு செய்யணும்ன்றதான் என்னோட விருப்பம். அதன் காரணமா தான் இப்ப நம்ம உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இல்ல, இவ்வளவு நாட்களுக்கு பிறகு இன்னும் அதைய ஆஸ்திரேலியா ஒரு 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 அபாரிஜன் லேண்டா இருந்து இன்னைக்கு வந்து பல்வேறு இனத்தவர்கள் வாழ்ற ஒரு மல்டி ரேஷியல் சொசைட்டியா இருக்கும் போதும் இன்னமும் எதற்கு அந்த எதிர்ப்பை பதிவு செய்யணும்? அப்படி ஒரு டிஸ்பாரிட்டி, அப்படி ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன், இல்லைன்னா அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன் அங்க இன்னும் நடக்குதா? டிஸ்கிரிமினேஷன் இன்னும் நடக்குதா இல்லையான்றது வந்து அடுத்த வாதமா நம்ம வச்சுக்குவோம். ஆனா இந்த நிலம் யாருக்கான சொந்தம்? நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டியில கூட பேசும்போது சொன்னோம், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிக முக்கியமானதுன்னு நிலத்தை பறிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு அரசியலா இருக்கு. நம்ம பஞ்சாப்ல கூட அதுதான் நம்ம ஏற்கனவே பேசணும். பஞ்சாபியர்களுக்கு இருக்கிற நிலத்தை வந்து இந்திய அரசு பிடுங்கணும்னு முயற்சி செய்யுது. அதன் காரணமா தான் பல திட்டங்கள், பல இதெல்லாம் போட்டு அதை எதிர்த்து தான் பஞ்சாபியர்கள் இன்னைக்கு போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பஞ்சாபியர்களுக்கு அது ஆதரவாகவும் போராட்டம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போலதான் இங்கேயும்
இங்க வெள்ளையர்கள் வருவதற்கு முன்னாடி, பிரிட்டிஷார் இங்க வருவதற்கு முன்னாடி, பிரெஞ்சுக்காரர்கள் வருவதற்கு முன்னாடி இந்த இடம் வந்து கருப்பின மக்களுடைய வேட்டை காடு. அவர்கள் வேட்டையாடி அவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. அந்த பகுதியில வெள்ளையர்கள் வருவதன் மூலமா, அவங்க வந்து இங்க தங்குறதன் மூலமா, அங்க அவர்கள் இங்க ஏற்படுத்தின வியாபாரத்தின் காரணமா இங்க ஏற்கனவே இருந்த ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்கு இல்லையா, கருப்பின மக்களுக்கான அமைதியான வாழ்க்கை, அது அடிபட்டு போகுது. அதன் காரணமா தான் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு 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 ட்ரிஃப்ட் ஏற்படுது. இதுக்கு நம்ம இந்த ஹிஸ்டரியை புரிஞ்சுக்கணும். நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது வந்து டாஸ்மேனியான்ற ஒரு மாநிலம். இந்த டாஸ்மேனியா வந்து ஆஸ்திரேலியா பெரிய நம்ம மெயின்லேண்ட் ஆஸ்திரேலியான்னு சொல்லுவாங்க. மெயின்லேண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு கீழே ஒரு தீவா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த தீவு கிட்டத்தட்ட ஒரு ஸ்ரீலங்கா அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீவு. அங்க மொத்த மக்கள் தொகையே கிட்டத்தட்ட வெறும் 5 லட்சம் பேர் தான். மொத்த மக்கள் தொகையே வெறும் 5 லட்சம் பேர் தான். அந்த 5 லட்சம் பேர் இருக்கிற பகுதியில நடந்த ஒரு அரசியல் நிகழ்வு தான் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். ஓகே. இதுல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து அதனுடைய ஹிஸ்டரியை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு புரிஞ்சுக்கலாம். அதாவது 1800கள்ல பிரெஞ்சுக்காரர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் இந்த தீவுக்கு வராங்க. அவங்க இங்க தீவுக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை சந்திக்கிறாங்க. ஒரு சிலருடைய சந்திப்பு மகிழ்ச்சியானதாகவும், ஒரு சிலருடைய சந்திப்பு அவ்வளவு மகிழ்ச்சி இல்லாததாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இங்க உள்ள வரும்போது அந்த மக்களை வந்து அவங்க மக்களை எப்படி அவங்களை ரிசீவ் பண்றாங்க அவங்க அப்படின்றதெல்லாம் முக்கியமான காரணம் வச்சுக்கோங்களேன். ஓகே. இதுல வந்து வெள்ளையர்கள் இங்க வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னும் போது அவர்கள் வந்து அவர்களுடைய பிசினஸ் என்னன்னா, ஆடுகளை கொண்டு வந்து வளர்க்கறதும் வேல் சீல்களை வேட்டையாடுறதும் தான் அவங்களுடைய பிசினஸா இருக்கு. ஆடுகளை கொண்டு வந்து வளர்க்கும் போது அரசு என்ன செய்யுது, இந்த கருப்பின மக்களுடைய நிலங்கள் இருக்கு இல்லையா, அத வெள்ளையர்களுக்கு கொடுக்குது. ஓகே. அப்ப கருப்பின மக்கள் ஏற்கனவே வாழ்ந்து வேட்டையாடி வாழ்ந்துகிட்டு இருந்த பகுதிக்குள்ள இவங்க வேலி அடைச்சி அங்க ஆடு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது வந்து நேச்சுரலாவே அவர்களுடைய வாழிடத்துல இவங்க வந்து புதுசா வந்து குடியேறி அதன் மூலமா ஏற்பட்ட ஒரு நெருடல் காரணமா தான் இந்த பிரச்சனையே நடக்குது. இது வந்து பல பிரச்சனைகள்ல அவங்களை கொண்டு போய் விட்டுருக்கு. இந்த கருப்பின மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆடுகளை கொல்றதும், அவங்க போட்டு வச்சிருக்க குடிசைகள் இருக்கு இல்லையா, அதை எரிக்கிறதும் கருப்பின மக்கள் செய்யறாங்க. ஏன் செய்யறாங்கன்னா, நீ ஏன் இடத்தை விட்டு போ அப்படின்றதான் அவங்களுடைய குறியீடு. ஆனா என்ன ஆகுது, இது வந்து ஒரு இங்க செட்டிலாக வந்த வெள்ளையர்களுக்கும் ஏற்கனவே இருந்த கருப்பின மக்களுக்கும் ஆனா ஒரு போரா மாறுது. கிட்டத்தட்ட 1824ல கிட்டத்தட்ட 6 ஆண்டு கிட்டத்தட்ட போராவே நடந்திருக்குது. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி அப்ப இருந்த அரசாங்கம் என்னது, 1826ல அவங்கள வந்து கருப்பின மக்களை எங்க பார்த்தாலும் சுட்டுடுங்க அப்படின்னு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து மார்ஷல் லானே ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க. அது வந்து 1826ல நடந்திருக்கு அந்த சட்டம். அப்புறமா இதுல ஒரு அடுத்த கட்டமா வந்த ஒரு அரசு அலுவலர் வந்து G.A. ராபின்சன் அப்படின்னு ஒருத்தர். அவர் என்ன ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சை கொண்டு வர்றாரு. என்னன்னா, சரிப்பா, இவங்களை எல்லாரையும் நம்ம ஒரு எடுத்துட்டு போய் ஒரு தீவு மாதிரி இடத்துல கொண்டு போய் விட்டுடுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஓரளவுக்கு நம்ம இங்க ஆடுகளை வளர்க்கறதுக்கும் நம்ம தொழிலை செய்யறதுக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இவங்களை தேடி இவங்களை கண்டுபிடிச்சு இவங்களை கொண்டு போய் இந்த டாஸ்மேனியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில ஒரு சில தீவுகள் இருக்கு. அந்த தீவுகளுக்கு பேர் வந்து ஃபிளிண்டர்ஸ் ஐலாண்ட். ஞாபகம் வரல, ஃபிளிண்டர்ஸ் ஐலாண்ட், அப்புறம் இன்னொரு ஐலாண்ட். இந்த ஐலாண்டுகள்ல கொண்டு போய் இந்த தீவுகள்ல கொண்டு போய் அவங்கள விட்டுறாங்க. ஆனா என்ன கொடுமைன்னா, இந்த தீவுகள்ல விடும்போது அங்க அவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. முக்கியமா வந்து காலரா நோய் வந்து அந்த மொத்த பேரும் இறந்துறாங்க. எப்படின்னா, நான் வந்து ஸ்ரீலங்கா அளவுக்கு பெரிய தீவுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த தீவுல அங்கங்க காடுகள்ல இவங்க சின்ன சின்ன இனக்குழுக்களாக அங்கங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த கருப்பின மக்கள் காடுகள்ல தான் வாழும். அவங்க வீடுலாம் கட்டி வாழ்றதுலாம் இல்ல, ஒரு சின்ன சின்ன கூடு போல கட்டி அதுக்குள்ளதான் அவங்க வாழ்வாங்க. அவங்க எல்லாரும் சின்ன சின்ன குழுக்களா இருப்பாங்க. இப்ப இவங்களுடைய பகுதிக்குள்ள போய் இவங்க வந்து பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுனால
பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் வந்து இவங்களை வந்து இரவு நேரங்கள்ல வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இப்ப இவங்களை தடுக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷ் அரசு என்ன செய்யுது, அன்னைக்கு இருந்த ஆஸ்திரேலிய அரசு என்ன, பிரிட்டிஷ் அரசா என்ன செய்யுது அப்படின்னா, இவங்களை கோமிங் ஆபரேஷன் ஒரு ஆபரேஷன் பண்ணி இவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. ஒரு இடத்துல சேர்த்து அதன் மூலமா இந்த ஆஸ்திரேலியாவினுடைய பகுதியான டாஸ்மேனியாவை ஒரு சேஃபான பகுதியா மாத்திக்கலாம், தனக்கு சேஃபான ஒரு பகுதியா மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதன் காரணமா பண்ணதான் கோமிங் ஆபரேஷன். அந்த கோமிங் ஆபரேஷன்ல கிட்டத்தட்ட 1400 அபொரிஜினல் மக்களை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவங்க எல்லாரையும் கைது செஞ்சு கொண்டு வந்து ஒரு தீவுல அடைக்கிறாங்க. அந்த தீவு வந்து ஈஸியா நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி தீவுல நீஞ்சிலாம் வெளியே வந்துட முடியாது. அது வந்து பாஸ் ஸ்ட்ரைட்ன்ற ஒரு பாக் ஜலசந்தி நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அதனுடைய மத்தியில இருக்குது. அங்க நீஞ்செல்லாம் வர முடியாது, அவ்வளோ தூரம். இப்ப நம்ம வந்து கப்பல்ல வந்து கப்பல்ல வந்து நம்ம வந்து டாஸ்மேனியாவுக்கும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மெல்பர்னுக்கும் கடந்து போறோம்னா ஒரு இரவு ஆகும். இந்த இடத்தினுடைய மத்தியில தான் இருக்குது இந்த கடல்ல வந்து கடல்லையோ தண்ணிலையோ அது 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 போகும், மிதக்கும் போகும். ஆனா அது ஊற தண்ணி உறிஞ்ச ரொம்ப தூரம் போகாது, உடைஞ்சிரும். தண்ணி உள்ள இழுத்துட்டு உள்ள போயிடும், தண்ணிக்குள்ள போயிடும். அப்ப நீங்க வந்து அத சின்ன தூரங்களுக்கு பயணம் செய்யறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமே ஒழிய அதிக தூரம் பயணம் செய்யறதுக்கு பயன்படுத்த முடியாது. அப்ப அவங்க இப்ப வந்து நம்ம பிளிண்டர்ஸ் ஐலண்ட்ல அவங்களை கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க திருப்பி அவங்களுடைய பழைய இடங்களுக்கு வந்து சேரவே முடியாது. ஈவன் ஆஸ்திரேலியாவுக்குள்ள ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ஆஸ்திரேலியாவுடைய பகுதியில அது ரொம்ப பக்கத்துல இருக்க ஒரு பகுதியை ஒழிய அது மனிதர்கள் பயணம் செஞ்சு போற இடமும் கிடையாது. எக்ஸப்ட் அப்படி இல்லாம உங்களுக்கு மெக்கனைஸ்டு போட்டோ இல்ல வந்துட்டு பாய்மரம் போன்ற போட்டோ இருக்கணும், இருந்தாதான் நீங்க அந்த இடத்த போய் சேர முடியும். நீங்க அபொரிஜினல் மக்கள் பயன்படுத்துற போட் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தி அதை விட்டு வெளியும் உள்ளவும் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த நேரத்துல வந்த நோயின் காரணமா பல பேர் இறந்து போறாங்க. இதுல நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். என்னன்னா சார்ல்ஸ் டார்வின் வந்து டாஸ்மேனியாக்கு வரார். அவர் எழுதின எவல்யூஷன் தியரியில மிக முக்கியமான பகுதியில அவர் கன்க்ளூட் பண்ணார் இல்லையா, அந்த தியரியை கன்க்ளூட் பண்ணார் இல்லையா, அது வந்து அவர் வந்து டாஸ்மேனியாக்கு உள்ள வந்து அங்க இருக்கக்கூடிய அபொரிஜினல் மக்களை பார்த்த பிறகுதான் அவருடைய தியரி ஆஃப் எவல்யூஷனை கன்க்ளூட் பண்றாரு. இந்த இடத்துல தான் அவர் வந்து ஒரு முடிவுக்கு வராரு. அந்த முடிவுக்கு வந்ததை தான் அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய யூரோப்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல அதை பற்றிய லெக்சர்ஸை கொடுக்குறாரு, அவருடைய புத்தகத்தை பப்ளிஷ் பண்றாரு. அப்ப எல்லாருக்கும் அங்க இருக்கக்கூடிய மேற்குலகில் இருக்கக்கூடிய எல்லா ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்றாரு, சரி டார்வின் என்ன சொல்றாரு இந்த டாஸ்மேனிய அபாரிஜின்ஸ் பத்தி? இப்ப இந்த டார்வினோட தியரி என்ன சொல்லுதுன்னா எவல்யூஷன் தியரி பத்தி பேசுது. மனிதன் வந்து எவல்யூட் ஆகி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான்னு சொல்லுது. விலங்குல இருந்து ஒரு படியா உயர்ந்து மனிதன்ற ஒரு ஹோமோசேப்பியன் கண்டிஷனுக்கு நம்ம வந்திருக்கிறோம்னு சொல்றாரு. இப்ப அந்த ஹோமோசேப்பியன் கண்டிஷன்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு முதற் படியில இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த டாஸ்மேனியா அபொரிஜினல்கள் அப்படின்னு அவர் கன்க்ளூட் பண்ணிக்கிறார், அவர் நினைக்கிறாரு. அந்த ஹோமோசேப்பியன் படிநிலையை அடையிறதுக்கு முதல்ல இருக்கிற நிலை தான் டாஸ்மேனியன் அபொரிஜினல் மக்கள் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அத அவருடைய ரிசர்ச் ஆர்டிக்கல்ல அவர் சொல்றார். சொன்ன உடனே அங்க யூகேல இங்க இருக்கக்கூடிய டாஸ்மேனியன் மக்களை வந்துட்டு அவங்க பார்க்கணும், அவங்களை கொண்டு போய் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய சயின்டிஸ்ட்கள் முடிவெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதன் காரணமா ஒரு சிலரையும் கூட்டிட்டு போறாங்க, லண்டனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அவர்கள் வந்து மிகுந்த கொடுமைப்பட்டு இறந்து போறதாகவும் வரலாறு சொல்லுது. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த இவர்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு
அவங்க இறந்து போனவங்களுடைய உடல் பாகங்கள் இருக்கு இல்லையா, இதை திருடிட்டு போறது மிகப்பெரிய பிசினஸா போயிடுச்சு லண்டனுக்கு. ஓகே. இப்ப யாரெல்லாம் இறந்து போறாங்களோ அவங்கள வந்து புதைக்கிறது வழக்கம். அதே மாதிரி இவங்களுடைய ட்ரெடிஷன் படி, மரபு படி இறந்து போனவங்களை முறையான அடக்கம் செய்யணும். அவங்களுக்கு ஒரு சில முறைகள் இருக்கு. அதன்படி இறந்து போனவங்களை பற்றி அவங்க திருப்பி பேச மாட்டாங்க. அந்த இறந்து போனவங்களுடைய ஆன்மாக்கள் வந்து அதற்கான ஒரு சில ஒவ்வொரு ட்ரைபலுக்கும் ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. ஓகே. இப்ப அவர்களுடைய உடம்பு பாகங்களையோ கிரிமேட் பண்ணாம அதை வெளியில வைக்க கூடாதுன்றதுலயும் அவங்க ரொம்ப 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 குறியா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவருடைய பாகங்களை உடல் பாகங்களை திருடிக்கிட்டு போய் லண்டன்ல விற்கிறது ஒரு பெரிய பிசினஸாக நடந்திருக்குது அந்த நேரத்துல. இதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தத்தையும் ஆத்திரத்தையும் இதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்ப ஒரு வலியையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அது கூடயே பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்ல ஆஸ்திரேலிய அரசாங்கம் அன்றிருந்து பிரிட்டிஷ் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இந்த மக்களை வந்துட்டு நாம வந்து இந்த மக்களை வந்து நம்ம சரிப்படுத்தணும்னா இவங்களுக்கு ஆங்கில கல்வியும் ஆங்கில வாழ்க்கை முறையும் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அதன் காரணமா என்ன பண்றாங்க, இவங்க கிட்ட இருந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிரிக்கிறாங்க. பிரிச்சு கொண்டு போய் அவங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல வச்சு வெறும் ஆங்கில கல்வியும் ஆங்கில வாழ்க்கை முறையும் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய அப்பா அம்மாக்களுடைய பாசமோ இந்த அப்பா அம்மாக்களுக்கு தன்னுடைய குழந்தைகளுடைய பாசமோ கிடைக்காம செய்யறாங்க. அதை வந்து நம்ம ஸ்டோலன் ஜெனரேஷன்னே சொல்றாங்க இங்க இந்த இதுல. இப்படி பல படிநிலைகள்ல பல பிரச்சனைகளை இந்த சமுதாயம் வந்து அனுபவிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய கோபமும் ஆத்திரமும் தான் இன்னைக்கு அவங்கள ஒன்றிணைக்குது. அவங்க இன்னைக்கு தன்னுடைய உரிமைக்காகவும் தன்னுடைய அரசியல் பங்குக்காகவும் இன்னைக்கு வந்து வீதிகள்ல வந்து நின்று தன்னுடைய குரலை உயர்த்துறாங்க. போராட்டம் செய்யறாங்கன்னு சொல்றது வந்து சரியான வார்த்தையான்னு எனக்கு தெரியல. ஆனா தன்னுடைய குரலை வந்து பதிவு செய்யறாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் அங்க உள்ள அபாரிஜன்ஸுக்குன்னு தனி ஸ்டேட்டை கிரியேட் பண்றாங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரை கொடுத்து நீங்க அந்த ஸ்டேட்ல உங்க போலீஸ் வச்சுங்க, நீங்களே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்க, நீங்க வந்து பிசினஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்க கண்ட்ரோல்லே கொடுத்துறாங்க. அது மாதிரி இங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அது மாதிரி ஏதாவது சிஸ்டம் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களா? இங்க சின்ன ஒரு வார்த்தை நான் கரெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன் ஃபெலிக்ஸ். நீங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அபரிஜினல்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. அது தவறான வார்த்தை. ஆஸ்திரேலியாவில் மட்டும் தான் அபரிஜினல்கள் உண்டு. அங்க நேட்டிவ் இந்தியன்ஸ் நம்ம சொல்லுவோம், ரெட் இந்தியன்ஸ் சொல்லுவோம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இப்ப திருப்பி நம்ம ஆஸ்திரேலியாக்குள்ள வருவோம். இப்ப அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்ல. ஆனா அது போல உரிமைகளை தான் இவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் வந்து இங்க 26ஆம் தேதி நடந்த நிகழ்வுக்கு நான் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் வந்து அங்க வந்து நானும் வந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ணேன். அங்க இருந்த குரல்கள் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமான குரல்கள். அந்த குரலை தான் நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யணும். அந்த குரல்கள்ல என்னன்னா முக்கியமானது வந்து சேஞ்ச் த டேட். சேஞ்ச் த டேட். ஏன் சேஞ்ச் த டேட் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, இந்த டேட் வந்து எங்களை வெற்றி கொண்டதன் காரணமா, எங்களை தோல்வியடை செய்ததன் காரணமா, எங்கள் மீது தொடுக்கப்பட்ட போரின் காரணமாக உருவான டேட் இந்த டேட். அதனால இந்த டேட்டை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 3-4 ஆல்டர்னேட் டேட்ஸையும் கொடுக்குறாங்க. ஒரு 3-4 ஆல்டர்னேட் டேட்ஸையும் கொடுக்குறாங்க. அது நம்ம இங்க பெருசா நம்ம இப்ப டிஸ்கஷன் கொண்டு வர வேண்டாம் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். இப்ப அந்த டேட்டை சேஞ்ச் பண்ண சொல்லி தான் இவங்க முதல்ல வந்துட்டு இவங்களுடைய வாதமே இருக்கு. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா
ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த மக்கள் வந்து காடுகள்ல திரிஞ்சி வேட்டையாடிக்கிட்டு இருந்த மக்கள். இவங்களுக்கு தினமும் வேட்டையாடணும். இவங்களுடைய ஜீன் அந்த மாதிரி டிசைன் ஆயிருக்குது. காடுகள்ல இருக்கக்கூடிய கங்காருகள் இருக்கு இல்லையா, கங்கார்கள் வாலபின்னு சொல்லுவாங்க. வாலபின்னா குட்டி கங்காருலயே ஒரு சின்ன கொஞ்சம் குட்டியா இருக்கும். இத வேட்டையாடி இந்த உணவை தான் அவங்க வந்து சாப்பிடுறது வழக்கம். அதே மாதிரி நான் இருக்கிற பகுதியில மட்டன் பேர்டுன்னு ஒண்ணு உண்டு. ஒரு பறவைக்கு பேர் வந்து மட்டன் பேர்ட். மட்டன் பேர்ட். அந்த மட்டன் பேர்டை வந்து வேட்டையாடி சாப்பிடுறதும் அபரிஜினல் மக்களுடைய வாழ்க்கை முறை. அவங்க வந்து பொருள் காசு கொடுத்துலாம் வாங்கி சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. மட்டன் பேர்டு வேட்டையாடுவாங்க, வீட்டுல கொண்டு வந்து சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தவங்கள நீங்க அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தானே. கண்டிப்பா. அப்ப அந்த ஜீனுக்கு தேவையான உடல் உழைப்பு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்பு வந்து வேற வடிவங்களுக்கு போகத்தானே செய்யும். அதே மாதிரி காசு கொடுக்கும் போதும் ஆல்கஹால் மற்ற விஷயங்கள் இந்த கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் கலாச்சாரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவும் வந்து இந்த மக்களுக்கு இதுவரைக்கும் இல்லாம இருந்த ஒன்று விஷயத்த, ஜெனட்டிக்கலா அவங்க பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க அனுபவிக்கும் போது அது அவங்களுடைய உடல்ல மற்ற விஷயங்களை பாதிக்கத்தானே செய்யும். அந்த மாற்றம் அவங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு நிறைய இடத்துல. இது வந்து அரசு திட்டமிட்டு செய்யுதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு காம்பன்சேஷன்ற பெயர்ல தான் இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதுக்கு அடுத்தது இந்த இப்ப இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா வந்து ஒரு மல்டி கல்ச்சரல் ஆர் மல்டி எத்னிக் சொசைட்டியா தான் இருக்குது. மிக அதிக அளவிலான குடியேற்றங்கள் மற்ற நாடுகள்ல இருந்து போய் சேர்ந்திருக்கும் போது இந்த அங்க உள்ள அபாரிஜன்ஸுக்கும் மற்ற நாடுகள்ல இருந்து வந்து அங்க குடியேறினவர்களுக்கும் உறவு எப்படி இருக்குது? ஓகே, இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆஸ்திரேலியனுடைய ஹிஸ்டரியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 1970களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா வந்து வெள்ளை கொள்கை நாடு. ஓகே, ஒயிட் பாலிசி, கண்ட்ரி ஆஃப் ஒயிட் பாலிசி. அங்க வெள்ளையர்கள் மட்டும் தான் உள்ள வர முடியும். மற்ற வண்ணத்தில் இருக்கவங்க வரக்கூடாது. அதற்கான சட்ட வடிவங்களையும் சட்ட வரைவுகளையும் ஆஸ்திரேலியனுடைய பார்லிமெண்ட்ல ஏற்றி அதுக்கான திட்டங்களை வகுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதன் காரணமா உருவாக்கப்பட்டதுதான் டிக்டேஷன் டெஸ்ட்னு. ஆஸ்திரேலியனுடைய ஃபெடரல் பார்லிமெண்ட் உருவாக்கப்பட்ட உடனே அங்க இருந்த வெள்ளையர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க ஒரு பாலிசி கிரியேட் பண்றாங்க. அந்த பாலிசிக்கு பாலிசி என்னன்னா டிக்டேஷன் பாலிசின்னு ஒரு பாலிசி. நீங்க வந்து இமிகிரேஷன்ல உள்ள வந்து இறங்குறீங்க இல்லையா, இறங்கின உடனே அவங்க அந்த இமிகிரேஷன் ஆபீசர் உங்களை கூட்டிட்டு போயிட்டு நீங்க வேற வண்ணத்துல இருக்கீங்க, இங்கிலீஷா இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க சைனீஸா இருக்கலாம், ஜப்பனீஸா இருக்கலாம், இந்தியனா இருக்கலாம், இல்ல வேற எங்க வேணாலும் இருக்கலாம், வெள்ளையரா இல்லாத பட்சத்துல உங்களுக்கு ஒரு டிக்டேஷன் கொடுப்பாங்க. அந்த டிக்டேஷன் வந்து யூரோப்பியன் லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகே, இங்கிலீஷா இருக்கும், இல்ல ஏதோ ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜ்ல இருக்கும். நீங்க எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் அந்த 50 வேர்ட்ஸை நீங்க எழுதணும். ஓகே, அந்த 50 வேர்ட்ஸை நீங்க எழுதலன்னா நீங்க உடனே உங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஓகே ஓகே. அப்படி ஒரு திட்டம் தான் உருவாக்கப்பட்டது. அந்த திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறது. ஐஎல்ஸ் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட், இங்கிலீஷ் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இங்கிலீஷ் டெஸ்ட் இன்னைக்கு எழுதுனவங்க மட்டும் தான் உள்ள வர முடியும். நானும் அந்த டெஸ்ட் எழுதி இருக்கிறேன். அந்த டெஸ்ட் IELTS. அதுக்கப்புறம் இப்ப வந்து பிடின்னு ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க வந்து அந்த ஸ்டாண்டர்டை காமிச்சா மட்டும்தான் உள்ள வர முடியும். இப்ப ஒரு டாக்டரா இருக்கிற ஒருத்தர் வந்து டாக்டரா இந்த ஊருக்குள்ள ஒருத்தர் வரணும்னா 8 மதிப்பெண்கள் வாங்கணும். அவரு 10க்கு 8 மதிப்பெண்கள் வாங்கணும். இப்போ ஒருத்தர் குக்கா ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன், 5.5 மதிப்பெண்கள் அவர் வாங்கணும். ஓகே, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஆங்கிலத்துல எவ்வளவு மதிப்பெண் வாங்கணும்னு குறிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த டெஸ்ட் வந்து அந்த நேரத்துல எல்லாம் நடந்தது. இதன் காரணமா ஆஸ்திரேலியாவுக்குள்ள இருந்த பலர் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதுல முக்கியமா ஒரு சில கதைகளை நம்ம புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து பகுதிகளில் வந்து கரும்பு தோட்டத்தை வெள்ளையர்கள் நிறுவுறாங்க. கரும்பு தோட்டம். அந்த கரும்பு தோட்டத்துல வேலை செய்யறதுக்கு அவர்களுக்கு ஆள் தேவைப்படுது. அப்ப அந்த ஆட்களை அவர் எங்க இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற பப்புவா நியூ ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவுகள் இருக்கு இல்லையா, அந்த தீவுகளுக்கு போய் கப்பல் எடுத்துட்டு போயிட்டு அங்க நிறுத்துவாங்க. அங்க இருக்கக்கூடிய தீவுல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட அபரிஜினல்கள் போலவே தான் இருப்பாங்க. அந்த மக்களுக்கு கண்ணாடி, கத்தி இந்த மாதிரி பொருளை கொடுப்பாங்க. அந்த தீவுக்கு போய் கொடுப்பாங்க. உனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா
நீ என் கப்பலுக்கு வா அப்படின்னுவாங்க. இவங்க கப்பலுக்கு போறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் நீ கீழே போ, டெக்குக்கு கீழே போ, கீழே போனீங்கன்னா பாட்டம் டெக்குக்கு போனீங்கன்னா அங்க வந்துட்டு இன்னும் நிறைய உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மக்கள் எல்லாரையும் நிறைய பேரை கீழே அனுப்புவாங்க. அவங்க எல்லாரும் கீழே போறாங்க இல்லையா, அப்படியே மேல லாக் பண்ணிட்டு அதை அப்படியே அவங்கள திருப்பி கூட்டிக்கிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட அவங்கள பிடிக்கிறது, பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா. நம்ம இதே மாதிரியான கான்செப்ட் அதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்துல ஒரு பேரே இருக்கு, பிளாக் பேர்டிங். அப்படின்னு எல்லா வரலாறும் சொல்லுது. அதுக்கு பேர் வந்து பிளாக் பேர்டிங். கருப்பின மக்களை போய் புடிச்சுக்கிட்டு வந்துடுறது. புடிச்சுக்கிட்டு வந்து இங்க கரும்பு தோட்டங்கள்ல அவங்கள வேலை செய்ய வைப்பாங்க. கரும்பு தோட்டங்கள்ல அவங்கள வேலை செய்ய வைக்கும் போது அவங்க வந்து கூலிகள் தான், கிட்டத்தட்ட கூலிகள் மாதிரி தான். ஆனா என்ன ஆகணும், ஆண்களா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை செய்யறாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு அபரிஜினல் பெண்ணையோ இல்ல ஒரு வெள்ளைக்கார பெண்ணையோ திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க, இல்ல வந்து அவங்க கூட ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு குழந்தை எல்லாமே பிறக்க ஆரம்பிக்கும் இல்லையா. அவங்க போர்ஸ்ஃபுல்லா வந்தாலும் இந்த மண்ணோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க தானே ஒரு கட்டத்துக்கு மேல. கண்டிப்பா அந்த மக்கள் எல்லாம் திருப்பி அனுப்பணும்னு சட்டம். ஒரு சட்டம் இயற்றி ஒரு இரவுல அன்னையில இருந்து அடுத்த நாள் எல்லாரும் இந்த மக்கள் எல்லாம் திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்பு. ஏன்னா வெள்ளை கொள்கை நாடு இது, இங்க அவர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, அவர்கள் இந்த இனம் தூய்மை அவங்க வந்து அதை கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து நாட்டை விட்டு வெளியே அனுப்புறாங்க. அதே மாதிரி ஜப்பானியர்களை முத்து குளிக்கிறதுக்காக நிறைய வர வச்சிருக்காங்க. அதன் காரணமும் நிறைய ஜப்பானியர்கள் வந்து இங்க தங்கி இருந்தாங்க. அதே மாதிரி சைனாக்காரர்கள் கோல்ட் ரஷ்ன்னு சொல்லுவாங்க. மெல்பர்ன் போன்ற பகுதிகளில், மெல்பர்ன்ல இருந்து பெல்லராட்னு ஒரு இடம் இருக்கு. மெல்பர்ன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 அல்லது 2 மணி நேரம் பயணம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தங்கம் எடுக்கிறதுக்காகவும் சீனர்கள் வந்து வேலை செய்யறாங்க. அப்படி வேலை செய்ய வரும்போது அப்படியே தங்கிடுவாங்க இல்லையா, அவங்களெல்லாம் திருப்பி அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதுல முக்கியமா என்ன பிரச்சனைனா, இப்ப ஒரு சீனர் இருக்காரு அப்படின்னா, ஒரு சீனர் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சீனால போய் திருமணம் செஞ்சுட்டு வருவார்ல, அவர் மனைவி இங்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. அந்த மனைவிக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் கொடுப்பாங்க. அப்புறம் மனைவி திரும்பி போக சொல்லுவாங்க. அவர் சீனர் வந்து திருமணமே செஞ்சுக்கிட்டாலும் அவருடைய மனைவி ஆஸ்திரேலியாக்குள்ள வர முடியாது. அப்படி ஒரு சில குடும்பங்கள், அப்பாக்கள் போய் அங்க குழந்தை பெற்றுக்கிறது, வர முடியாம இருக்கிறது. இப்படி பல அப்பாக்கள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை வெளிநாடுகளில் மட்டுமே வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்க லீவுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி வரும்போது டிக்டேஷன் டெஸ்ட் எழுதணும். சோ அப்ப என்னன்னா, நீங்க அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா எலிமினேட் பண்ணிட்டு இருக்கிறது தான் உங்களோட அந்த பாலிசியினுடைய முக்கியமான பழக்கமா இருந்திருக்குது, வெள்ளையர்களுடைய கொள்கையா இருந்திருக்குது. அந்த நேரத்துல மெல்பர்ன்ல மட்டும் ஒரு ஒரு பகுதி முழுக்க சீனா டவுனா இருந்திருக்குது. இந்த பாலிசி வந்த சில வருடங்கள்லேயே வெறும் ஒரு தெருவுல மட்டும்தான் சீனர்கள் இருந்திருக்காங்க. அவ்வளவு சுருங்கி போச்சு. இது எல்லாமே வந்து இந்த வெள்ளை கொள்கையினால வந்த இது. நீங்க கேட்ட கேள்வி வந்து நான் அந்த கேள்வியை மிஸ் பண்ணிட்டேன். இல்ல, இந்த அபாரிஜின்ஸ்க்கும் மற்ற செட்டிலர்ஸ்க்கும் உண்டான, வெள்ளைக்காரர்கள் அல்லாத உள்ள மற்ற செட்டிலர்ஸ்க்கும் உள்ள இடையிலான உறவு இதுல என்னன்னா இந்த அபரிஜினல் மக்கள் வந்து மற்ற செட்டிலர்ஸ்னா, இப்ப நம்ம புதுசா வந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, புதுசா இப்ப உள்ள வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, 1900 நான் சொல்ல வந்த விஷயம் நான் கொஞ்சம் இடையில தடுமாறிட்டேன். 1970 தான் மல்டி கல்ச்சுரல் பாலிசின்னு ஒண்ணு உள்ள வருது. இதன் மூலமா தான் படிச்ச ஆஸ்திரேலியாவுக்கு தேவையான மக்கள் வந்து மற்ற கலாச்சாரங்கள்ல இருந்து மற்ற இதுல இருந்தும் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உள்ள வரும்போது பெரும்பாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இவங்களுக்கும் இங்க கருப்பின மக்களுக்கும் இவங்களுக்கு அரசியல் உரிமை இல்லை தானே. கருப்பின மக்களுக்கு அரசியல் உரிமை பெருசா கிடையாது. அப்ப இந்தியா போன்ற அமைப்புகள்ல இருக்க மக்கள் வந்து அவங்க கூட பெருசா உறவு வச்சுக்கிறது இல்லை. இது என்னுடைய அனுபவம். ஆனா மனித உரிமை பற்றியோ இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை பற்றியோ புரிஞ்சவங்க உரிமை வச்சுக்குவாங்க. ஆனா இந்தியா போன்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏற்கனவே ஆளுகிற அமைப்பு கூட தான் சேர்ந்துக்கிட்டு உரிமையை வச்சுக்கிறாங்க. யாரு பவர்ல இருக்காங்களோ அவங்க கூட நெருக்கத்தை ஏற்படுத்திக்குவாங்க. அப்ப அதன் காரணமா தான் நீங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய VHP இருக்கு இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS அமைப்பினுடைய ஒரு அங்கமா இருக்கக்கூடிய VHP இருக்கு இல்லையா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கூட நெருக்கமா வேலை செஞ்சு ஆஸ்திரேலியா அரசுல இருந்து காசையே வாங்குற அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.
வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் இவங்களுக்குமான உறவு உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதே மாதிரி இப்ப இத பற்றின புரிதல், இப்ப சோசியாலஜி பற்றின புரிதலும், ஒரு சைக்காலஜி பற்றி புரிதலும், ஆந்த்ரோபாலஜி பற்றிய புரிதலும் இருக்கிற மக்கள் இந்த மக்கள் கிட்ட தேடி போய் பழகுறாங்க. அதுல நானும் ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாங்கெல்லாம் தேடி போய் அவங்கள பார்த்து பேசுறோம். அவங்களுடைய பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல போய் நாங்க நிக்கிறோம். அவங்க எங்களுடைய பிரச்சனை வரும்போது எங்களுக்காக நிக்கிறாங்க. அதனால உறவு அழகா இருக்கு. ஆனா நெருக்கம் இருக்கான்றதுதான் கேள்வி. இப்ப அந்த கம்யூனிட்டில இருந்தும் யாராவது இவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு, நிச்சயமா ஒரு பெரிய போராளிகளும் ஆக்டிவிஸ்டும் அந்த கம்யூனிட்டில இருந்து உருவாகி இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பங்களிப்பு தன் மக்களை மீட்பதற்கு அவங்களுடைய பங்களிப்பு என்னவா இருக்குது? அதுல யாராவது முக்கியமான ஆட்கள் வளர்ந்துருப்பா தானே? நிறைய பொலிட்டீஷியன்ஸ் உருவாயிருக்காங்க. நீங்க நான் ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நீங்க அந்த வீடியோவையும் இந்த வீடியோவோட சேர்த்து நீங்க அட்டாச் பண்ணணும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவங்களுடைய எழுச்சி இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க பார்க்கலாம். வயது வித்தியாசம் பார்க்காமல், இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சிக்கு போனீங்கன்னா அங்க வந்துட்டு இத்தனை வயதுக்கு மேற்பட்டவங்க தான் வந்து பவர்ல இருப்பாங்க, இத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்க தான் வந்துட்டு ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் அந்த 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 செயல்பாடுகள்ல அன்னைக்கு ஈடுபட்டதை நான் பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால அவங்கள நிறைய பேர் தலைவர்களா மாறிட்டு இருக்காங்க, அவங்கள நிறைய பேர் போராட்டக்காரர்களா மாறிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அடுத்த நிலைக்கான ஒரு பயணம்னு நான் நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இங்க அவங்களுடைய அந்த 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 ஊர்வலத்துல அவங்க சொன்னது முக்கியமானது என்னன்னா, ஒரு வார்த்தை இருந்தது. அது ரொம்ப என்னை வந்து கொஞ்சம் பாதிச்ச வார்த்தையும் கூடன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு வயசானவர் ஒருத்தர் அதுல அவர் எழுதியிருந்தாரு, சேஞ்ச் த பிளட்டி டேட். மற்றவங்க எல்லாம் சேஞ்ச் த டேட்னு போட்டிருந்தாங்க. ஒரு வயசானவர் மட்டும் அவர் என்ன ஹோர்டிங் எழுதிட்டு வந்தாருன்னா, சேஞ்ச் த பிளட்டி டேட் அப்படின்னு எழுதியிருந்தாரு. அப்ப அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா அதை பதிவு செய்யறாருன்றதை நீங்க பார்க்கணும். அதே மாதிரி இதுல ஒரு அந்த நான் உங்களுக்கு கொடுத்த அந்த வீடியோவிலையும் சரி ஆடியோவிலையும் சரி ஒரு முகத்தை நீங்க பார்க்கலாம். ஒரு கருப்பின பெண்ணுடைய முகத்தை அவங்க கையில தூக்கிட்டு தன்னுடைய பதாகைகளை ஏந்தி போறதையும் பார்க்க முடியும். அதாவது அந்த பெண்ணோட பேர் வந்து டக்கனேனி வந்து 1876 இறந்து போறாங்க. அவங்க இறந்து போகும்போது கடைசி அபரிஜினல் பெண் இறந்துட்டாங்க, கடைசி அபரிஜினல் ஃபுல் பிளட்டட் அபரிஜினல் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் முடிவுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அடிப்படையில? எப்படின்னா, டக்கனேனி தான் அந்த பியூர் மிக்ஸ் ஆகாத அந்த ரேஷியல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாங்களா? ஆமா. இப்ப வெள்ளைக்காரர்கள் உள்ள வராங்க, அதுக்கு முன்னாடி ஒரு கருப்பின ஒரு சமுதாயம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள்னு இப்படி வந்ததுல அதான் டக்கனேனி தான் கடைசி. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில கதைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வருத்தமான விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இங்க வந்து ஒரு ஒயிட் கம்யூனிட்டி, அதாவது யூகேல இருந்து வந்தவங்க இங்க சீலஸ் அண்ட் வேலஸா தான் வந்தாங்க. சீலஸ் அண்ட் வேலஸ். சீலஸ் அதாவது அந்த கம்யூனிட்டிக்கு பேரு வேலஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது திமிங்கலங்களையும் சீல் மீன்களையும் வேட்டையாடுறது, அதான் அவங்களுடைய வேலை இல்லையா? எஸ். அதாவது திமிங்கலம் மீனை ஸ்பாட் அவுட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் அவுட் பண்ணுவாங்க. ஸ்பாட் அவுட் பண்ணிட்டு இவங்க படகை எடுத்துக்கிட்டு அங்க போய் அந்த திமிங்கலத்தை வேட்டையாடி கொன்னு அதை கட்டி இழுத்துக்கிட்டு கரைக்கு வருவாங்க. கரைக்கு வந்து அந்த திமிங்கலங்களை கரையில வச்சு வெட்டி அதனுடைய கொழுப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டு கொதிக்க விடுவாங்க, வேக விடுவாங்க. அது ஒரு மெழுகு போல மாறும். அதை தான் எடுத்து லண்டனுக்கு அனுப்புவாங்க. அதுதான் அவங்களுடைய பிசினஸ். இந்த திமிங்கலத்தினுடைய கொழுப்பையும் சீல் வேல் இதனுடைய கொழுப்பை கலெக்ட் பண்றதுதான் இவங்களுடைய வேலையை. ஆனா இவங்க வந்தவங்க எல்லாருமே பெரும்பாலும் இந்த மாதிரி வேட்டையாடுறதுக்காக வந்தவங்க எல்லாருமே ஆண்கள் மட்டுமே வராங்க. இப்ப இந்த ஆண்கள் மட்டுமே வரும்போது இவர்களுடைய செக்ஸ் வாழ்க்கை இருக்கு இல்லையா, வெறுமனை ஒரு வெறிச்சோடியத்தான் இருக்கும்.
அப்ப என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அபரிஜினல் பெண்கள் இருக்காங்கல்ல, ம். இவங்களை கற்பழிக்கிறது இவங்களுக்கு ஒரு விளையாட்டு. கற்பழிக்கிறது ஒரு விளையாட்டு. சும்மா நான் என்ன பண்றேன் பாரேன் அப்படின்னு போய் செஞ்சுட்டு வர்றது. அப்படி செய்யறது மூலமா குழந்தை பிறக்கும் தானே. கண்டிப்பா. அப்படி பிறந்த குழந்தைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் அபரிஜினல்கள். ஓகே. அவங்க கிட்டத்தட்ட ஒரு வெள்ளை கொடுமையின் காரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷன் அவங்க. ஓகே. அவங்க தான் இன்னைக்கு போற எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. முழு கருப்பினம் அழிஞ்சு போச்சு. ஓகே. முழு கருப்பினம் டாஸ்மேனியாவை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த அரை கருப்பினம் இருக்கு இல்லையா, அது தன்னை தினம் கருப்பினமாகவே உணர்ந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் டக்கனேனி வந்து ஒரு அவங்கதான் கடைசி அப்படின்றது தான் அந்த பியூர் பிளட்ல. ஆமா, டக்கனேனி 1876லயே அவங்க இறந்து போறாங்க. அந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு தீவுல கொண்டு போய் வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா. அதுல தக்கனேனியும் ஒரு சில பெண்களையும் கூட அங்க வச்சிருந்தாங்க. ஓகே. ஆனா என்னன்னா அவங்க யாருமே குழந்தை பெத்துக்க முடியல. அவங்க யாருக்குமே குழந்தை பிறக்கல. ஓகே. அதனால அடுத்த ஸ்டெப்புக்கு போகல. அதுக்கப்புறம் பெனி காக்ரின் ஸ்மித் அப்படின்னு ஒரு லேடி. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த பெனி காக்ரின் ஸ்மித் வந்து அவங்களும் ஒரு கடைசி அபரிஜினல் பெண் தான் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து கலப்பினம் காரணமா உருவானவங்களா இல்ல முழு அபரிஜினலான்னு எனக்கு தெரியல. ஆனா பென்னி காக்ரின் ஸ்மித்தினுடைய இன்னைக்கு அவங்களுடைய வழித்தோன்றர்கள் இருக்காங்களே, அவங்கள நான் நேரடியா சந்திச்சிருக்கேன். அவங்க கூட நண்பரா இன்னமும் பழகிட்டு இருக்கேன் நான் வச்சுக்கோங்களேன். சோ அவங்க கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு நிறைய புரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் நிறைய உருவாயிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு இந்த கருப்பினம் லீடர்கள் இருக்காங்களான்னு கேட்டீங்கல்ல நீங்க, அதுக்கான பதில நான் இங்க இந்த இடத்துல ஒரு அழகான பதில கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நான்சி பிரசாத் கேஸ்னு ஒரு கேஸ் ஒண்ணு, ரொம்ப முக்கியமான கேஸ் ஆஸ்திரேலியானுடைய இமிகிரேஷனை பொறுத்த வரைக்கும். அந்த நான்சி பிரசாத் கேஸ் வந்து 1965 நான்சி பிரசாத் வந்து 5 வயசு குழந்தை. ஓகே. அவங்க வந்து இந்தியன் ஆரிஜின். நான்சி பிரசாத் அப்படின்றது ஒரு இந்திய பின்புலத்தை கொண்ட குழந்தையோட பேர் தானே? ஃபிஜி இந்தியன். ஓகே. ஃபிஜி இந்தியன். அவங்களுடைய குடும்பம் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்களுடைய அக்காக்கள் வெள்ளைக்காரர்களை திருமணம் செஞ்சிருக்காங்க. அப்பாவும் அம்மாவும் ஃபிஜியை சேர்ந்தவங்க. ஓகே. அக்காக்கள் திருமணம் வந்து வெள்ளைக்காரர்களை திருமணம் செஞ்சனால அக்காக்கள் இங்க குடியிருக்க முடியும். அக்கானுடைய கண்ட்ரோல்ல தான் நான்சி பிரசாத் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில். 5 வயசு. இமிகிரேஷன் வந்து நான்சி பிரசாத்தை டீபோர்ட் பண்ணணும்னு சொல்லுது 1960களில். அரசும் வந்து முடிவெடுத்து ஒரு டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. டேட் அனௌன்ஸ் பண்ணி அந்த டேட்ல சிட்னில இருந்து ஃபிஜிக்கு ஃபிளைட் போய் ஆகணும். ஓகே. அந்த இடத்துல போலீஸ் வந்து அவங்களோட ஃபேமிலியில இருந்து அப்படியே கூட்டிட்டு வராங்க, ஏர்போர்ட்ல வைக்கிறாங்க. அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில ஃபிளைட் ஏத்தணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துல ஃபிளைட் ஏத்த போறோம். அப்ப சார்ல்ஸ் பர்கின்ஸ் அப்படின்னு ஒரு கருப்பின அபரிஜினல் ஆஸ்திரேலியன், அவன் ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்ட். அந்த நேரத்துல he is only a little boy, 20 something. He's not ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிடறான். ஓகே. அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த ஃபேமிலி குழந்தைய வச்சுட்டு அனுப்புறதுக்காக இருக்காங்க இல்லையா, அந்த சிச்சுவேஷன்ல குழந்தைய தூக்கிட்டு ஏர்போர்ட்ல இருந்து வெளியே ஓடி அவன் காணா போயிடறான். இது அன்னைக்கு தேதியில இதுதான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மீடியாக்களும் இந்த நியூஸை வந்து பரப்புது. அப்பதான் இந்த வெள்ளை கொள்கையினுடைய கொடூரம் வந்து மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 5 வயசு குழந்தைக்கே இது இவ்வளவு ஒரு கொடூரமான சட்டம் பயன்படுதுன்னா, சட்டம் இருக்குன்னா இது என்ன கொடுமை அப்படின்ற மாதிரி மக்கள் ரொம்ப வருத்தமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னன்னா, this itself a staged drama அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. நானும் உணர்றேன்னு வச்சுக்கோங்களேன். சார்ல்ஸ் பர்கின்ஸ் வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு வந்து அவங்க வீட்டுல விட்டுறாரு. அதை தூக்கிட்டு போயிட்டு குழந்தைய கொண்டு வீட்டு விட்டுறாரு. இது வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது. பட் ஆனா அந்த குழந்தைய டீபோர்ட் பண்ண விடாம தடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடு தான் அது. ஓகே. அதுக்கு அடுத்த நாள் போலீஸ் வந்து திருப்பி அந்த குழந்தைய கடத்தினா கொண்டு வந்து
ரொம்ப பாதுகாப்போட திருப்பி அமுச்சு விட்டாங்க, பிஜிக்கு அனுப்பிடுறாங்க. பிஜிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. 5 வயசு குழந்தைய வெள்ளை கொள்ளை திருப்பி பிஜிக்கு அனுப்பி விட்டுருது. அன்னையில இருந்து அதுக்கப்புறம் 1970களில் வந்து பாலிசி மாறுது இல்லையா. நான் வந்து 65ல நடந்த விஷயத்த சொல்றேன். இப்ப நான்சி பிரசாத்துக்கு வந்து 13 வயசு ஆயிடுது. அப்ப ஆஸ்திரேலியாவினுடைய பாலிசி சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப இருந்த எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு சாதாரணமா ஒரு ஆள் கேள்வி கேட்கறான். சாதாரணமா, நீங்க அப்ப வந்து நான்சி பிரசாத்தை வந்து நீ தரத்தி விட்டியே, உங்க அரசு வந்து தரத்தி விட்டதே, இப்ப நான்சி பிரசாத்தை ஏன் திருப்பி கொண்டு வர மாட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறான். அப்ப அந்த நான்சி பிரசாத்தினுடைய இஷ்யூ அன்னைக்கு மீடியால சார்ல்ஸ் பர்கின்சன் பண்ண அந்த டிராமானால மக்கள் மனதுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்றதுக்காக நான் சொல்றேன் இந்த விஷயத்த. அப்ப மினிஸ்டர் சொல்றாரு, நான்சி பிரசாத் வந்து இப்ப வந்துட்டு இமிகிரேஷனுக்கு அப்ளை பண்ணா நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோன்றாரு. 13 வயசுல திரும்பி நான்சி பிரசாத் ஆஸ்திரேலியாக்குள்ள வந்துட்டான். இன்னைக்கு சிட்னில நான்சி பிரசாத் ஒரு 60 வயசு பெண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, இந்த பாலிசி சேஞ்ச் ஆகுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது இந்த கருப்பின தலைவன் சார்ல்ஸ் பர்கின்சன். நீங்க கேட்டீங்கல்ல, அங்க தலைவர்கள்லாம் உருவாகிறாங்களான்னு, அவங்க எல்லாம் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறாங்களான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு இதை விட உங்களுக்கு என்ன ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேணும்? கண்டிப்பா 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 கண்டிப்பா. இப்ப இவங்களுடைய போராட்டம் வந்து தங்களுக்கான இடத்தை, நில உரிமை மீட்பு அப்படி அதை நோக்கி தான் போகுதா? இல்ல 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 இல்ல, எல்லா உரிமைகளும். நில உரிமைன்றது வந்து அது ஒரு பகுதி. அரசியல் உரிமை, நில உரிமை, சமத்துவம், இது எல்லாமே சேர்ந்தது தான் அது. அதுல இன்னொரு விஷயமும் நான் உங்க கூட பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து இந்த போராட்டம்னா இவங்க மட்டும் தனியா உட்கார்ந்து போராட்டம் செய்யறது கிடையாது. நான் அந்த போராட்டத்துக்கு நானும் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த பகுதியினுடைய மேயர், நாங்கள் வாழ்ற பகுதி வந்து ஹோபார்ட்னு ஒரு பகுதி, ஒரு நகரம். அந்த ஹோபார்ட்னுடைய மேயர் வந்து ஆனா ரெனால்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அந்த ஆனா ரெனால்ட்ஸ் வந்துட்டு அவங்க எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் செய்யாம அப்படியே வந்து அந்த கூட்டமா நடந்து போறாங்க. அவங்க எந்த விதமான ஒரு தலைமை பொறுப்பும் கிடையாது. அந்த கூட்டத்துக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாரும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யணும்ன்றதுல, அவங்களுடைய உரிமைகள் நியாயமானதுன்றதுல எல்லா அரசியல் மக்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லாம வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ஆஸ்திரேலியா அரசு ஏன் இன்னும் ஸ்டெபானா இருக்கணும்? இது எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைதானே. கண்டிப்பா. ஒரு இரவுல எல்லாமே மாறாது தானே. அதே மாதிரி பேசுறது ஒண்ணும் செய்யறது ஒண்ணுமா இருக்குது. இப்ப வந்து சமீபத்துல ஒரு ரெஃபரண்டம் நடந்தது. அதுல ஆஸ்திரேலியர் பூர்வகுடி மக்களுக்கான உரிமைகள் பற்றின ரெஃபரண்டம். அது அந்த ரெஃபரண்டம் சமீபத்துல தோத்து போச்சு. தோத்து போச்சு அப்படின்னா எல்லாருமே ஆதரிக்கிறாங்க, ஆனா ரெஃபரண்டம் தோத்து போகுது. அப்ப எப்படி இரட்டை நிலைப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? இரட்டை நிலைப்பாடு, டபுள் ஸ்டாண்டர்ட் எடுப்போமா? அப்படியும் சொல்லலாம். இதை வேற விதமாவும் பார்க்கணும். அபோரிஜினல் மக்களுடைய மக்கள் தொகை வந்து மிக குறைவு தானே. கரெக்ட். அதே நேரத்துல இப்ப ஒரு போராட்டம் வரும்போது மேயர் உட்பட நிறைய வெள்ளை இனத்தோரும் அதுல வந்து அவங்களுக்கு ஆதரவா கலந்துக்கிறாங்க இல்லையா? ஆமா. அந்த போராட்டங்கள்ல அங்க உள்ள கருப்பின மக்களுக்கு ஆதரவாக நடத்தப்படுற போராட்டம்னாலும் கூட அங்க வெள்ளையர்களும் அதிக எண்ணிக்கையில கலந்துக்கிறாங்க. அப்ப ரெஃபரண்டம்னு வரும்போது அவங்க வேற ஸ்டாண்ட் எடுத்துறாங்களான்னு தான் என்னோட கேள்வி. இல்ல, அவங்க வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு நான் சொல்றதை விட இன்னும் அது மக்கள் மத்தியில போய் சேரலன்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா இப்ப வந்து வெள்ளை மக்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, இந்த நிலத்தை புடுங்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. அப்ப அவங்களும் வேற மாதிரி செயல்பட தானே செய்வாங்க. வேகமா வெளியில வந்து செயல்பட முடியலனாலும் அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கும்போது அதை கரெக்டா பயன்படுத்திடுவாங்க தானே. கண்டிப்பா. அதன் காரணமா நம்ம வந்து அதை வந்து இரட்டை நிலைமைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை முடிவு எடுக்கிறத விட அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும்னு வேணா முடிவெடுக்கலாம். சரியா? இந்த போராட்டங்கள் வந்து நான் ஒரு 3 ஆண்டு காலமா போயிட்டு இருக்கிறேன். ஜனவரி 3 ஆண்டு காலமா நான் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஆண்டு காலமும் இதனுடைய கூட்டம் வந்து அதிகப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதிக மக்கள் வந்து ஆட் ஆகிட்டே இருக்காங்க. அதிக மக்கள் இந்த உரிமைக்காக குரலை வந்து உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த இரட்டை நிலைப்பாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு இது விடையா இருக்கும்னு நினைக்கிறேன்.
காலம் தான் அதுக்கான விடையை கரெக்டா கொடுக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. நானும் அதான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நாடுகளிலுமே இப்போ முன்பு வந்து கருப்பின மக்களை நான் சொல்றது ஆப்பிரிக்கன் பிளாக்ஸை வந்து ஒரு மாதிரி அடிமைகளா நடத்திய அதே வெள்ளை இனம் தான் இன்னைக்கு சகோதரத்துவத்தோட நடத்துறாங்க மற்ற ஐரோப்பிய நாடுகள்ல. அமெரிக்க நாடுகள்ல பெரிய மாற்றங்கள், புரிதல் அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இதுக்கு காலமாகும், அதுக்கப்புறம் தான் அந்த சமத்துவம் பிறக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். நான் ஃபெலிக்ஸ், இதுல இன்னொரு சின்ன பாயிண்ட் நான் இந்த இடத்துல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உலகம் கலந்துகிட்டு இருக்கு ஃபெலிக்ஸ். கண்டிப்பா உலகம் கலந்துட்டு இருக்கு. நான் வந்து 2006ல நான் வந்து அமெரிக்கா போறேன். அதுதான் என்னோட முதல் வெளிநாட்டு பயணம். அது வரைக்கும் இரவுல தான் நான் வந்து உலகில பார்த்துருக்கேன் வச்சுங்களேன். முதல் நாள் தூங்கி எந்திரிச்சு ஹோட்டல்ல இருந்து கிளம்பி வந்தோம். என்ன அங்க ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தவங்க கூட்டிக்கிட்டு ஒரு ஷாப்பிங் மால் கூட்டு போறாங்க. வால்மார்ட் ஷாப்பிங் மால், இல்லினாய்ஸ்ல. அங்க போனா ஒரு எதிர்க்க இருந்து ஒரு பொண்ணு நடந்து வந்தது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஒரு கருப்பின பெண், ரொம்ப அழகா இருந்தது. என்னை பார்த்து சிரிச்சுது. ஒரு அழகான பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சதே கிடையாது லைஃப் ஃபுல்லா. கண்டிப்பா. அதுவும் ஒரு அமெரிக்கா பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சதே கிடையாது. நான் ரொம்ப டவுட் ஆயிட்டேன். நான் திரும்பி பார்த்தேன். நான் எனக்கு பின்னாடி யாராவது இருக்கிறாங்களா நான் திரும்பி பார்த்தேன். ஓகே. இல்ல, யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருந்தேன். அப்ப அந்த பொண்ணு என்னதான் பார்த்து சிரிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். மக்கள் வந்து ரொம்ப அழகா ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் அன்பா பழகிட்டு இருக்காங்க. அதன் காரணமா இனக்கலப்பு நடக்குது, திருமணங்கள் நடக்குது. பாண்டிச்சேரியை சேர்ந்த நிறைய பேர் பிரான்ஸ்ல செட்டில் ஆயிட்டான், தெரியுமில்ல? என்னைக்கு பிரான்ஸ் வந்து பாண்டிச்சேரிய இந்தியா கிட்ட கொடுத்ததோ அன்னைக்கு ஒரு உரிமை கொடுத்தது. ஒண்ணு, நீ இந்தியா குடியுரிமை வச்சுக்கிட்டு இந்தியாவிலே தங்கிக்கோ, இல்லன்னா பிரெஞ்சு குடியுரிமை வாங்கிட்டு நீ பிரான்ஸ்க்கு வந்துரு. பாண்டிச்சேரிக்கு மட்டும் இல்ல, எல்லா பாண்டிச்சேரியில இருந்துக்கோ. பாண்டிச்சேரிக்கு மட்டும் இல்ல, இந்த ஆப்ஷன் வந்து பிரெஞ்சு கையில இருந்த எல்லா காலனிஸ்க்கும் அந்த மாஹி ஏனம் இல்ல, உலகம் ஃபுல்லா. ஓகே, பட் இதுல நான் இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஏன் சொல்றேன்னா பாண்டிச்சேரி எனக்கு தெரியும்ன்றனால சொல்றேன். பாண்டிச்சேரியில அங்க இருந்து அங்க போய் செட்டில் ஆனா பாத்தீங்களா, அவனெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் பிரெஞ்சு பெண்களை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு பிரெஞ்சு குழந்தைகள் பிறந்திருக்குது. சரியா? கண்டிப்பா. இப்ப உலகம் கலந்துகிட்டு இருக்குது ஃபெலிக்ஸ். உலகம் ஒரு புது வண்ணத்துக்கு மாறிக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா. அப்ப நம்ம வந்து எல்லா மாற்றமும் பாசிட்டிவா ஃபியூச்சர்ல வந்துரும்ன்றதுல வந்து நீங்க வந்து எந்த விதமான குறையும் இல்லாம அடுத்த ஸ்டெப் அதை பத்தி பேசலாம். கண்டிப்பா கண்டிப்பா. நம்பிக்கையோட. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க வந்து நம்மோட கலாச்சாரத்தோட பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அபோரிஜினல்கள் தமிழர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா, அது பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல வந்து அபாரிஜின்ஸ் வந்து தமிழ் ஆரிஜின்ஸ் தான், இங்க இருந்து போனவர்கள் தான். ஏன்னா அவங்க பேசுற மொழியிலையும் சரி, அந்த மொழி சொல், அதோட அர்த்தம், இதுல எல்லாம் வந்து கலாச்சார அடிப்படையில இது மாதிரிலாம் நிறைய தொடர்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பூமராங்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவங்களுடைய மொழி, இது மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொழி, ஓசை, அர்த்தம், இதுல எல்லாம் வந்து நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதனால இவங்க தமிழர்கள் தான் இருக்க முடியும் அப்படின்ற கருத்துக்கள் நிறைய தமிழ் ஆர்வலர்களிடத்தில் இருக்கு. ஆய்வாளர்கள்ட்ட இல்லைன்றீங்களா? அதைத்தான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஆய்வாளர்களா இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல, அதை குளோரிஃபை பண்ற வேலையை செய்யறாங்க. கரெக்ட். அப்ப என்ன தேவைன்னா ஆய்வு தேவை. கரெக்ட். நான் வந்து இங்க இருக்கக்கூடிய அபோரிஜினல் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நான் வந்து நிறைய பேசும்போதும் இந்த விஷயத்த சொல்லுவேன். நான் வந்து இந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன், அங்க இருக்கிற தமிழர்கள் வந்து நீங்களும் நாங்களும் சொந்தக்காரங்கன்னு பேசுறாங்க, என்னுடைய முகமும் உன்னுடைய முகமும் கிட்டத்தட்ட ஒரு போலவே இருக்கு அப்படின்லாம் நான் பேசியிருக்கிறேன். அதே மாதிரி நானும் ஒரு சிலரை ஜோக் பண்றதுக்காக அபோரிஜினல் ஃப்ரம் டாஸ்மேனியா நான் சொல்லியிருக்கேன். ஓகே. அப்ப அவங்க நிறைய பேர் அதை நம்பி கூட இருக்காங்க. ஓகே ஓகே. நிறைய பேர் நம்பி இருக்காங்க. ஒரு சிலர் வந்து என்ன கேட்குறாங்க, அப்படின்னா நீ அபோரிஜினல் சகோதரனா அப்படின்னு அர்த்தம். நான் வந்து ஒரு அபோரிஜினல் என்ன கேட்டானோ நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவனுக்கு நான் உண்மையை சொல்லணும். அப்ப நாங்க தமிழர்களா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா, அந்த கேள்வியை வந்து நம்ம கொஞ்சம் சயின்டிபிக்கா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ தமிழர்கள் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வர்றதுக்கான வழி என்ன? ஏன்னா சொல்றது வந்து இது வந்து ஒரு சீஃபேரிங் கம்யூனிட்டி. தமிழர்கள் வந்து கடல் மார்க்கமாக அப்ப அவன் திரும்புறதுக்கான வழியை வச்சிருப்பான்ல. கண்டிப்பா. அது எங்க? இங்க இருக்கிற அபரிஜினல் மக்கள், நான் சொன்னேன் இல்லையா, அவன் யூக்கலிப்டஸ் பட்டைய உரிச்சு அதுலதான் போட்டு செய்வான். அந்த போட்டுல தான் அவன் பயணம் செய்வான். அப்ப இந்தியாவில இருந்து ஒருத்தன், தமிழகத்துல இருந்து ஒருத்தன் பயணம் செஞ்சு ஒரு போட் எடுத்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னா, ஒரு கட்டையை பயன்படுத்தி வந்திருக்கிறான்னா, அதே கட்டையை பயன்படுத்தி அவனுக்கு திரும்பவும் தெரியும் தானே? ஏன் அவனுக்கு திரும்ப தெரியல? இது என்னோட கேள்வி. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இது என்னோட கேள்வி. அதே மாதிரி ஜெனட்டிக்கல் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு சில இடங்கள்ல பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த ஆஸ்திரேலியன் இன்ஸ்டிடியூஷனும் இந்த ஜெனட்டிக்கல் ரிசர்ச் பண்ணல. அப்ப யார் ஜெனட்டிக்கல் ரிசர்ச் பண்ணது? எனக்கு ஜெனட்டிக்கல் ரிசர்ச் பண்ணதா இந்தியாவில் இருக்கிற பல இன்ஸ்டிடியூஷன் பேசுது. எந்த ஜீனை வச்சு நீங்க ஜெனட்டிக்கல் ரிசர்ச் பண்ணீங்க? எங்க இருந்து ஜீன் எடுத்தீங்க? அது சொல்லுங்க எனக்கு. நீங்க சிட்னில வந்து ஜீன் எடுத்தீங்களா, இல்ல ஆலிஸ் ஸ்பிரிங்ல வந்து ஜீன் எடுத்தீங்களா, இல்ல டாஸ்மேனியால வந்து ஜீன் எடுத்தீங்களா? எங்க இருந்து எடுத்தீங்க? எந்த ஜீனை நீங்க சாம்பிளா பயன்படுத்துறீங்க? அப்ப நீங்க எந்த ஜீனை எடுத்தனே நீங்க சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல உள்ள பழங்குடியினருக்கும் நமக்குமே பெரிய வித்தியாசங்கள் இருக்கு உடற்கூறுலையும். அந்த பாயிண்டையும் நான் திருப்பி நீங்க பேசணும்னு ஆசைப்படுறேன், இங்க பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த மைக்ரேஷன் நடந்தது உண்மை, அது நடந்த முறையும் உண்மை, நடந்த பீரியடும் வெவ்வேறு. அந்த நடந்த பீரியட்கள்ல அவர்கள் தமிழர்களாக பயணம் செஞ்சார்களா, இல்ல தமிழர்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்களாக பயணம் செஞ்சாங்களா என்ற கேள்வி. மனிதர்களாக மட்டுமே ஒரு பயணம் செய்திருக்க வேண்டும். அதுவும் முழுமையாக பரிணமிக்கப்படாத மனிதர்களாக கூட அவங்க பயணம் செஞ்சிருக்கலாம். அதே நேரத்துல இந்த மொழி குடும்பத்தினுடைய ஆய்வுகள் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு நிறைய ஒரு எதிரான கருத்து இருக்கு. இப்ப நான் ஏற்கனவே பேசும்போது கூட சொல்லியிருப்பேன், ஈரோப்பிய மொழிகள்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கு. ஆமா, முக்கியமா வந்து லுத்துவேனியாவில் இருக்கக்கூடிய மொழி இருக்கு இல்லையா, லுத்துவேனியன் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் அந்த மன்னிக்கணும், ரஷ்யாவில இருந்து பிரிந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, யுக்ரைன் போன்ற இந்த பகுதிகளில் இருந்து பிரிந்த இதுலயும் தமிழ் வார்த்தைகளும் இந்திய வார்த்தைகளும் நிறைய இருக்கு அந்த மொழிகள்ல. அதே மாதிரி இந்தோனேஷியாவுடைய மொழியிலையும் தமிழ் வார்த்தைகளும் இந்தோனேஷியா உருது வார்த்தைகளும் கூட நிறைய இருக்கு. இப்ப இத வச்சு நாம எப்படி கன்க்ளூட் பண்றதுன்னு எனக்கு புரியல. அப்ப இந்தோனேஷியர்கள் எல்லாருமே இந்தியாவில இருந்து பயணம் பண்ணவர்கள் நீங்க முடிவு கூறுவீங்களா? இல்ல லுத்துவேனியாவில் இருக்கிறவங்க இந்தியாவில இருந்து தமிழகத்துல இருந்து பயணம் பண்ணவங்க முடிவு கூறுவீங்களா? சவுத் கொரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் கூட நிறைய மொழி ரீதியான தொடர்பு இருக்கு, வார்த்தைகள் ஒத்து போகுது. அப்ப என்னன்னா நம்ம எப்படி இத முடிவுக்கு எடுக்கிறதுன்னு எனக்கு புரியல. சயின்டிபிக்கா நம்ம வந்து we need to have a scientific approach to prove it. If we don't have a scientific approach, நம்ம உணர்ச்சி பூர்வமான மட்டும் தான் கன்க்ளூஷன் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்ப என்னன்னா அபரிஜினல் மக்கள் வந்து உடம்புல சேற்ற பூசிக்கிற பழக்கம் உடையவங்க. ஆமா, இப்ப எந்த கம்யூனிட்டி சேர்த்த பூசிக்கும்? ஒரு அக்ரேரியன் கம்யூனிட்டி தான் பூசிக்க முடியும். வேட்டைக்கார கம்யூனிட்டி. ஓகே ஓகே. ஏன்னா அவனுடைய உடல்ல இருந்து வர்ற ஸ்மெல் வந்து மற்ற விலங்குகளுக்கு வேட்டைக்கு தயாரா இருக்கிற போது அவனோட ஸ்மெல் வந்து அந்த மற்ற விலங்குகளுக்கு தெரியக்கூடாது. அப்ப அந்த மண் மனம் இருக்கும்போது தான் அவன் வேட்டை வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு அப்ப புரியும் நினைக்கிறேன் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டை சேர்ந்தவன் சைவமும் வச்சிருக்கிறவன் உடம்புல சாம்பல் அள்ளி பூசிக்கிறான். அதையும் இதையும் நீங்க ஒன்னும் சேர்க்க முடியுமா என்ன? முடியாது. ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த ஆய்வாளர்கள் அதையும் இதையும் ஒண்ணுன்னு சொல்றான். அப்ப அவனுடைய ஆய்வுல முட்டாள்தனம் இருக்குன்றத நம்ம ஒத்துக்கணும் தானே? இல்ல சார், நான் இது வந்து அப்படி நம்ம எல்லாருமே தமிழர்கள், அப்படி எல்லாமே தமிழ், அதாவது குரங்கிலிருந்து மனிதன் தொடங்கினான் அந்த அப்படி வந்த குரங்கே, முதல் குரங்கே தமிழ் குரங்குன்னு சொல்றது வந்து அப்படிதான் இருக்குது. ஏன்னா பப்புவா நியூகினியா பகுதியில ஒரு பெண் வந்து பூ பெய்திட்டாள் அப்படின்னா அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் குளத்துல குளிப்பாட்டி அந்த குலவை போடுறதுன்னு இருக்கு இல்லையா, நம்ம ஊர்ல குலவை போடுறாங்க இல்லையா, அதே மாதிரி குலவை போடுறாங்க.
அதுதான் இப்ப இது வந்து மஞ்சள் நீராட்டுடைய முந்தைய வெர்ஷன். அதனால அவங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் இப்படி ஒரு பெருமை நமக்கு தேவையில்லைல்ல. இது வந்து குழப்பத்தின் காரணமா வர கன்க்ளூஷன். உங்களுக்கு அறிவியல் பூர்வமா அதை நீங்க பார்க்க முடியலன்றதன் காரணமா நீங்க ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க டக்குன்னு. ஒரு ரிசர்ச் போது அந்த ரிசர்ச்சுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கணும் தானே? கண்டிப்பா. நீங்க ரிசர்ச்சையே நீங்க டக்குன்னு கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா, மெத்தடாலஜியே இல்லாம நீங்க கன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி சரியாகும்? இப்ப நம்ம சொன்னதான் ஏற்கனவே, நீங்க சாம்பல் பூசிக்கிறதுக்கும் இங்க மண்ணள்ளி பூசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனுடைய காரண காரியங்கள் வேற. அங்க சாம்பல நெத்தியில பூசிக்கிறாங்க, இங்க மண்ணள்ளி உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறாங்க. செம்மண்ண உடம்பு ஃபுல்லா பூசிக்கிறாங்க. அப்ப அதனுடைய காரணம் வேற, இதனுடைய காரணம் வேற. அதே மாதிரி மொழியில இருக்கக்கூடிய சவுண்ட் இருக்கு இல்லையா, ஃபோனடிக்ஸ், அதே மீனிங்க கொடுக்குதா? ரூட் வேர்ட் அதேவா இருக்கா, சஃபிக்ஸ் அதேவா இருக்கா, ப்ரிஃபிக்ஸ் அதேவா இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஆனா சவுண்ட் அதேவா இருக்கு, ஆனா மீனிங் வேறையா இருக்கு. ஆயின்னு ஒரு பேரை வந்து சொல்றாங்க, உடனே வந்து தமிழ் லிட்டரேச்சருக்கு போய் சங்கம் லிட்டரேச்சருக்கு போய் அங்க ஒரு ஆயின்னு ஒரு பேர் இருக்குது, இங்க வந்துட்டு அபிரிஜினல்லயும் அந்த ஆயின்ற வார்த்தை இருக்கு, அதனால ரெண்டும் ஒண்ணு. அங்க ஆயினோட மீனிங் வேற, இங்க ஆயினோட மீனிங் வேற. இல்ல அப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் சார். அது ஏன்னா இப்ப நீங்க வந்துட்டு மெசபடோமியாவுடைய தலைநகர் வந்து ஊர் அப்படின்ற ஒரு இடம் தான். அதே மாதிரி பைபிள்ல வர சாலமன் கிங்கோடைய ஊரும் வந்து ஊர் அப்படின்ற ஊர் தான். நம்ம ஊர்ல ஊர் அப்படின்னாலும் ஒரு ஹேம்லெட்டையோ ஒரு வில்லேஜையோ இல்ல ஒரு டவுனையோ குறிக்குது. அதனால எல்லாமே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டே போனா இட் ஹாஸ் நோ எண்ட். இது வந்து நோ எண்டுன்னு நான் சொல்றதை விட இதுக்கு வேற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரிசர்ச் ஐடியாவே இல்லாதவங்க ரிசர்ச் பண்றதுன்னு காரணமா வர்றது இது. ஓகே. ஒரு ரிசர்ச் தெளிவே இல்லாம, ஒரு கிளாரிட்டி இன் ரிசர்ச்சே இல்லாம இவங்களா தனியா ஒரு ரிசர்ச் பண்றது. நீங்க சொன்னீங்களே தோசா இன் இங்கிலீஷ் ஆல்சோ கால்ட் தோசான்றது. எஸ், அது எவ்வளவு ஸ்டூபிடான ஒரு ஆர்குமெண்ட் அது. தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட தோசைக்கு ஆங்கிலத்திலையும் தோசைன்னு தான் பேரு. ஏன்னா அது தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட ஒரு பொருள். இப்ப முத்து வந்து எல்லா ஊர்லயும் முத்து தான். அதுக்கு வந்து வேணா இப்படி பண்ணிருக்கலாம், என்ன சொல்றது, பீட்சா இண்டிகான்னு வேணா வச்சுக்கலாம் இவங்க. அது வேணா பண்ணலாம். இப்ப அந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கு. அதே மாதிரி உலகம் வந்து கலக்குது. இப்ப வந்து நம்ம வந்து கருப்பின பெண்ணா இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியா கருப்பின பெண் ஒரு வெள்ளைக்காரன் திருமணம் செஞ்சுக்கிறாங்க, ஒரு பப்புவா நியூகினி ஐலாண்டை சேர்ந்த ஒருத்தனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க, ஒரு இந்தியனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்ப காலம் வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு ஹீலரா இருக்கும் தானே? ஆமா, கண்டிப்பா. இந்த நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.